திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலம் ஆனவை தீர்த்தெனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே. திருச்சிற்றம்பலம். நம்முடைய தேவி உபாசனா சத் சங்கத்தில் இணைந்திருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சத் சங்கத்தினை இறைவனுடைய கைங்கரியமாக அவனுடைய திருவடிக்கு செய்ய வேண்டிய கைங்கரியமாக நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஐயா பரமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இறைவன் குரு மற்றும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய வணக்கத்தையும் நன்றியையும் சமர்ப்பித்து இன்றைக்கு நாயன்மார்களுடைய அருள் வரலாறு 79வது பகுதி. நாம் இதுவரை சிந்தித்த நாயன்மார்களுடைய எண்ணிக்கை 36. இன்றைக்கு முதலாவதாக சோமாசி மாற நாயனார் அவருடைய அருள் வரலாற்றினை பக்தி செய்ய இருக்கின்றோம். திரு அம்பர் என்னும் இடத்தில் சோமாசிமாரர் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் அந்தணர் குலத்தில் தோன்றியவர். அவர் முறையாக தன்னுடைய குல தர்மம் ஆகியவற்றை பேணி அதன் வாயிலாக அந்த அடிப்படையில் யாகங்களை செய்வது, இறைவனை பக்தி செய்து வழிபடுவது, பல்வகையான சோத்திரங்களை அவன் மீது பாடுவது, முறையாக திரு ஐந்தெழுத்தினை ஓதுவது, அடியார்களிடம் இறைவனுடைய அடியார்களாக அவர்கள் யாராக இருப்பினும் அவர்களிடம் அன்பு பாராட்டுவது ஆகியவற்றையே தன்னுடைய திருத்தொண்டாக சிவத்தொண்டாக ஆற்றி வந்தார் சோமாசிமார நாயனார். இவர் யாரை தன்னுடைய வழிகாட்டியாக கொண்டிருந்தார் என்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை. திருத்தொண்டத் தொகை அருளிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோக மார்க்கத்தில் இருந்து நமக்கு வழிகாட்டி இறைவனிடம் அவனுடைய திருக்கையிலேக்கே மீண்டும் சென்று இறைவனோடு முக்தி அடைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவரையே தன்னுடைய வழிகாட்டியாக கொண்டிருந்தார் சோமாசிமார நாயனார். இறைவனுடைய பக்தர்கள் எத்தன்மையராக இருப்பினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அத்தன்மையர் தாம் நம்மை ஆள்பவர்கள். அந்த அடியார்களுடைய அதாவது அகம்புறம் சார்ந்த செய்திகள் தகவல்களையோ குணநலன்களையோ அவற்றையெல்லாம் இவர் அதையெல்லாம் கண்டுகொள்வதில்லை. அவர்கள் ஈசனின் மீது அன்பு வைத்திருக்கின்றார்கள் என்றால் இறைவனிடம் அன்பு பூண்டிருந்தவர்கள் அவர்கள் சிவனடியார்கள். அத்தகைய அடியாவர்கள் தன்னை ஆள்பவர்கள் என்று ஒரு மேலான திருத்தொண்டை கொண்டிருந்தவர் நம்முடைய சோமாசிமார நாயனார். அவர் அடியவர்களுக்கெல்லாம் அடியவராக இருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் அடியார்க்கும் அடியேன் என்று பாடினார். ஆக அவரை வழிகாட்டியாக குருவாக கொண்ட சோமாசிமார நாயனார் அத்துணை அடியார்களுக்கும் அடியாராக தம்மை பாவித்து அவர்களை போற்றி திரு அமுது படைத்தார். அன்போடு பழகினார். அவருடைய பண்பு கண்டு அடியவர்களெல்லாம் அவரே சிவமென கொண்டு வழிபாடு செய்தார்களாம். அவர்களெல்லாம் அவரே சிவமென கொண்டு வழிபாடு செய்தார்களாம். சிவபெருமானது திருவைந்தெழுத்தினை விதிப்படி ஓதினால் தமது சித்தமும் தெளியும், சித்தத்தை சிவமாக்கும் என்பதை உணர்ந்த நம்முடைய சோமாசிமார நாயனார் அந்த நம்பிக்கையில் இதனையே நித்திய கடனாகவும் கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் பேரன்பு கொண்ட அவர் அவரோடு சேர்ந்திருக்க கருதி திருவாரூரை அடைந்தார். சுந்தரமூர்த்தி நாயனாரோடு பெருநட்பு வைத்து நட்பின் இலக்கணமாக பழங்கினார். ஐம்புலன்களையும் அடக்கி காமம், குரோதம், மோகம், மதம், மாச்சரியம், கோபம் இந்த 6 வகை குற்றங்களையும் ஒடுக்கி களைந்து தன்னையும் காத்து மற்றவர்களையும் காக்க காரணமாக வாழ்ந்தவர். இதன் மூலம் பெறுதற்கரிய வீடு பெற்றினை சிவலோக பதவியினை பெற்றார் சோமாசிமார நாயனார். அதாவது இவருடைய
திருத்தொண்டு அடியார்க்கு அடியாராக இருப்பது ஐம்புலன்களை ஒடுக்கி இறைவனுடைய திருவடியில் பக்தி செய்து அன்பு பூண்டு குருவாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை போன்ற அருளாளர்கள் அவர்களிடமும் பக்தி செய்து இந்த ஒரு செம்மையான பணியையே திருத்தொண்டையே கிரமமாக பக்தி வைராக்கியத்தோடு ஒருமுக பக்தி எண்ணத்தோடு அவர் ஆற்றி வந்தமையால் அவர் சிவபதவி அடைந்தார். இந்த சோமாசிமார நாயனார் அவரை பற்றி நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகளுடைய திருத்தொண்டர் திருவந்தாதி பாடல் சூதப்பொழில் அம்பர் அந்தணன் சோமாசிமாறன் என்பான் வேதப்பொருள் அஞ்செழுத்தும் விளம்பி அல்லால் மொழியான் நீதி பரன் மண்ணும் நித்த நியமன் பறவை என்னும் மாதுக்கு காந்தன் வந்தொண்டன் தனக்கு மகிழ்துணையே. அதாவது பறவை நாச்சியாருடைய மனம் கவர்ந்தவர், அவரிடம் அன்பு பூண்டவர் ஆகிய அவருக்கு தலைவனாகிய சுந்தரர் பெருமான் வன்தொண்டர். அவருக்கு நட்புடன் அவருடன் பழகினார் நம்முடைய சோமாசிமார நாயனார் என்பதையும் சொல்லி ஆரூர் சென்று பறவை என்பாளின் கேழ்வரான சுந்தரருக்கு தொண்டராகி மகிழ்ந்தவர். எல்லா அடியார்களுக்கும் தொண்டராக இருந்து அடியார்க்கடியேன் என்று பாடி அமைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் தொண்டராகி அதன் வாயிலாகவே சிறந்த ஒரு மனம் வாக்கு காயம் ஆகியவற்றை இறைவனுடைய திருவடியில் ஒடுக்கி பணித்து சிவபதவி கிட்டியது அவருக்கு. இவருடைய திருவடிகளை வணங்கி அடுத்ததாக சாக்கிய நாயனார். இந்த சாக்கியன் என்பதே நாம் தேவார திருமுறைகளில் நாம் கற்றிருப்போம். பௌத்த மதத்தை சார்ந்தவர்களைத்தான் சாக்கியர்கள் என்று சொல்லுவார்கள். சைவநெறி சார்ந்த நாயனார் அவருக்கு இத்தகைய நாமம் எப்படி அமைய பெற்றது என்று பார்த்தோமேயானால் திருத்தொண்டர் திருவந்தாதி பாடலில் தகடன ஆடையன் சாக்கியன் மாக்கர் அடவரையன் மகடனன் தாக்கு குழைந்த தின் தோழர்வன் கம்பர் செம்பொன் திகழ் தருமேனியில் செங்கல் எறிந்து சிவபுரத்து புகழ் தர புக்கவன் ஊர் சங்கமங்கை புவனிதனிலே புகழ் தர புக்கவன் ஊர் சங்கமங்கை புவனியிலே. திருச்சங்கமங்கை என்னும் பதியில் வேளாண் குலத்தில் தோன்றியவர் சாக்கியர். இவர் தகடன ஆடையன், தகடு போன்ற ஆடையை தரித்திருந்தாராம். அதற்கு இந்த ஒரு விடயம் நமக்கு உணர்த்துவது என்ன? இவர் உலக பற்றுகளில் பற்றற்றவராக இருந்திருக்கின்றார். உலக ஆசைகளில் இவருக்கு பற்றில்லை. அதனால் அந்த ஆடை அவ்வளவு தகடு போன்று அது லேசாக இருந்ததாம். அப்படிப்பட்ட ஆடையை தரித்திருந்தார். இந்த பிறப்பினை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாராம் நம்முடைய சாக்கிய நாயனார். அதற்காக அவர் பொதுவாக அந்த கால வழக்கில் நாம் சொல்லுவோமே பரதேசி என்று, அப்படி ஊர் ஊராக சென்று பலரையும் சந்தித்து பல சமயங்கள் சார்ந்த கோட்பாடுகளை எல்லாம் கேட்டு சமயம் சார்ந்த தர்ம நெறிகளை எல்லாம் அவற்றையெல்லாம் பல பெரியவர்களிடம் கேட்டு கற்று அவர் நிறைவாக சைவ சமயத்திற்கு வந்தாரா? அல்ல, அவர் பௌத்த சமயத்தை சேர்கின்றார். பௌத்த சமயத்தில் உள்ள அந்த தர்ம நெறிமுறைகள் கோட்பாடுகளை எல்லாம் கற்றுவிட்டு அந்த தர்மத்தை கடைபிடிப்பதன் மூலம் இந்த பிறவி என்னும் இந்த பவசாகரத்திலிருந்து நாம் கடைத்தேறி விடலாம் என்று அவர் எண்ணுகின்றார். அந்த பௌத்த மதத்தை சார்கின்றார். ஆனால் அவர் நம்முடைய சாக்கிய நாயனாருக்கு அது நிறைவு கிடைக்கவில்லை. இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்குண்டான அந்த மார்க்கம் பௌத்த சமயத்தில் அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் வாழும் வாழ்க்கையில் கிடைக்கும் என்று அவருக்கு நம்பிக்கை அல்லாமல் போனது. அதனால் மீண்டும் அவருடைய தேடுதல் தொடர்கின்றது. அவர் சிவபெருமானின் மீது காதல் கொள்கின்றார், சைவ நெறியை தழுவுகின்றார். அப்படி இருக்கும் பொழுது இவர் ஆற்றிய தொண்டு யாது? தினமும் இறைவன் சிவலிங்க உருவத்தோடு அவன்
திரு ஆலயங்களில் காட்சி கொடுக்கும் அந்த ஒரு ரூப தரிசனத்தை பெற்ற பின், அதாவது உருவ தரிசனம், அந்த உருவ தரிசனத்தை வழிபட்டு அதன் பிறகு தன்னுடைய உணவை உட்கொள்வார் நம்முடைய சாக்கிய நாயனார். அப்படி இருக்கும் பொழுது இவர் எந்த சிவபெருமானை, எந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் இறைவனை வழிபடுகின்றார்? திருக்கச்சி ஏகம்பம். ஆக அந்த ஏகாம்பரநாதரை, அவரை வழிபடுகின்றார். தினமும் வழிபட்டு விட்டுதான் உணவு உட்கொள்கின்றார். அப்பொழுது அவருக்கு இறைவனை வழிபடுவது என்றால் நாம் அர்ச்சனைகள் செய்வோம், நிவேதனம் செய்வோம், பூமாலைகள் சாற்றுவோம், பாமாலைகள் சாற்றுவோம். இப்படி ஏதாவது ஒரு வழியில் நம்முடைய இந்த புறத்தில் உள்ள இந்த கருவிகளின் வாயிலாக இறைவனுக்கு சமர்ப்பிப்போம். அதன் வாயிலாக நம்முடைய சரணாகதி அந்த ஒரு நிலையினை நாம் நிலைநிறுத்துவோம். எதற்காக இவற்றையெல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம்? இவை அனைத்தும் உன்னால் எனக்கு கிடைக்கப்பட்டது, இவற்றை உனக்கே சமர்ப்பிக்கின்றேன். அதுபோல் உன்னிடம் இருந்து வந்த நானும் உன்னையே வந்து சேர வேண்டும். ஆக ஒரு அடையாள ரூபமாக, ஒரு குறியீடாக நாம் இந்த புறத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் இறைவனுடைய திருவடியில் சேர்க்கிறோம். அதன் வாயிலாக இதை சேர்க்கும் என்னையும் உன்னுடைய திருவடியில் சேர்த்துக்கொள் என்ற ஒரு பாவத்தோடு தேவார திருமுறைகள் அடங்கிய அகத்தியர் தேவார திரட்டில் 25 தேவார திருப்பதிகங்கள் அகத்திய மாமுனிவர் சிவாலய முனிவருக்கு திரட்டி கொடுத்தது. அதில் பல 8 படிநிலைகள் உண்டு. அந்த படிநிலைகளில் தேவாரங்களை திரட்டி கொடுத்திருப்பார்கள். அவற்றில் அர்ச்சனை என்ற ஒரு படிநிலையும் உண்டு. இறைவனுடைய திருவடி, அதற்கு பிறகு அர்ச்சனை, அதற்கு பிறகு அடிமைத்திறன். ஆக இறைவனுடைய அந்த திருவடிக்கு அர்ச்சனை ஆற்றுவது, அவனிடம் சரணடைவதை நமக்கு ஒரு அடையாளமாக காண்பிக்கக்கூடியது தான் இந்த அர்ச்சனை. அவனுக்கு மேலான ஒரு சக்தி இல்லை. நாம் என்றைக்கும் அவனுடைய திருவடி தரிசனத்தை, அதையே வேண்டி நிற்கும் உயிர்கள் என்பதையெல்லாம் இப்படி அவரவர் பக்குவத்திற்கு ஏற்றது போல இந்த அர்ச்சனை செய்யும் பொழுது நாம் அந்த பக்தி சிந்தனைகளிலெல்லாம் திளைத்து கொள்ளலாம். அப்படி சாக்கிய நாயனார் எதனை அர்ச்சனை செய்தார்? அவர் அன்றைக்கு இறைவனை தரிசிக்க சென்றார். அவனை அர்ச்சனை செய்துவிட்டு உணவு உட்கொள்ள வேண்டும். அப்பொழுது அருகில் ஒரு கல் இருந்தது. அந்த கல்லை எடுத்து இறைவனுடைய திருவுருவ திருமேனி மீது அதை வீசி, அதையே அர்ச்சனையாக பாவித்து அவனிடம் அதை சமர்ப்பித்து விட்டு அவனை வழிபட்டு வீட்டுக்கு சென்று விடுகிறார். அதாவது இந்த நிலையில் அவர் இறைவனோடு அவர் ஒன்றி இருந்திருக்கிறார். அதனால் அவருக்கு இறைவனையும் தன்னையும் தவிர மற்ற எந்த விடயங்களிலும் அவருக்கு ஈடுபாடில்லை. அதனால் இத்தகைய ஒரு செயல் இறைவனுடைய திரு அருளால், சிவன் அருளால் நிகழப்பெற்றது என்பதை அவர் தன்னுடைய இல்லம் சென்ற பிறகுதான் அவருடைய நினைவிற்கே அது புலப்படுகின்றது. ஆகையினால் இதையே வழக்கமாக கொண்டு மறுநாளும் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அவர் கற்களை கொண்டே இறைவனுக்கு அர்ச்சனை செய்கின்றார் நம்முடைய சாக்கிய நாயனார். அதுவே இவருடைய சிறந்த ஒரு சிவத்தொண்டு, திருத்தொண்டாக இருந்தது. இந்த ஒரு நிலையில் பொதுவாக சில உரையாசிரியர்கள், நம்முடைய பொழிவாளர்கள், ஆன்மீக பொழிவாளர்கள் எல்லாம் இதற்கு ஒரு தாத்பரியம் சொல்லுவார்கள். இவர் பௌத்த சமயத்தை சார்ந்திருந்தார். அதனால் சாக்கியர் உடையிலேயே அவர் இருப்பாராம். அவர் சிவபெருமானை தன்னுடைய பரம்பொருளாக ஏற்ற பிறகும் கூட அந்த ஒரு ஆடையை, அந்த சாக்கியர் என்ற அந்த ஒரு பாவனையை, ஆடை ரீதியான அந்த பாவனை, அந்த துறவரம் மேற்கொண்ட அந்த ஒரு தன்மையெல்லாம் அவர் மாற்றவில்லையாம். அதனால் இப்படி ஒரு செயலை அவர் செய்தார். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இவர் பௌத்த மதத்தை சார்ந்துதான் இன்னும் இருக்கிறார் என்றும் தெரியும். இன்னொன்று, பௌத்த மதத்தை சார்ந்தவர்களும் சரி, சமணத்தை சார்ந்தவர்களும் அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் சமயம் என்பதே பக்குவப்படுதல், எந்த ஒரு விகாரங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த நிலையில் அன்றைக்கு அவர்களை வழிகாட்டக்கூடிய குருமார்கள் இல்லை. அதனால் சைவ சமயம் சார்ந்த வழிபாடுகள் அடியார்கள் எல்லோரையும் அவர்கள் பலவிதமான வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாக்கி இருந்தார்கள். அந்த ஒரு சூழலில்தான் இவர் பௌத்த சமயம் சார்ந்த அந்த ஆடையை தரித்திருந்தமையால் இப்படி ஒரு அர்ச்சனை செய்யும் பொழுது பௌத்த மத சமயத்தை சார்ந்தவர்கள் இவர் சிவபெருமானை துவேஷிக்கிறார் என்றே தானே நினைப்பார்கள். அந்த வகையில்தான் இவர் இப்படி ஒரு அர்ச்சனையை, வழிபாட்டினை அவர் ஆரம்பித்தார் என்று சொல்லும் ஒரு கருத்தும் நிலவுகின்றது. ஆக
நம்முடைய சாக்கிய நாயனார் பௌத்த நெறியில் நின்று நல்ஞானம் பெற விழைந்து சென்று அது கூடாமையால் சிவநெறியே சைவம் சிறந்தது என தெளிந்து காஞ்சியில் எழுந்தருளியுள்ள ஏகாம்பரநாதரை கல்லால் எறிந்து வழிபட்டு ஈசனடி அடைந்தார் நம்முடைய சாக்கிய நாயனார். இவருடைய சிறப்பு, எந்த ஒரு கொள்கை இவரை ஈர்த்தது என்றால் வினை கொள்கை. சைவ சமயத்திற்கே உண்டான ஒரு சிறப்பு இந்த வினை கொள்கை சார்ந்தது. இவருடைய வரலாற்றினை சிந்திக்கும் பொழுது இவர் பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும், இதிலிருந்து கடை தேர வேண்டும், பிறப்பினை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு பக்தி வைராக்கியம் இவருக்கு இருந்தது, தேடல் இருந்தது, வேட்கை இருந்தது. ஆனால் அது எந்த கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்பதில் இவருக்கு தடுமாற்றம் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இவர் பிற சமயத்தை சென்று சார்ந்து விட்டு மீண்டும் சைவத்திற்கு வந்ததற்குண்டான காரணமாக இந்த பெரிய புராண நடைவச்சனம் ராஜாஜி அவர்கள் எழுதிய உரையில் சொல்லப்பட்டிருப்பது, அறிவிக்க அறியும் சித்தாகிய ஆன்மாக்களும் ஆன்மாக்களால் செய்யப்படும் புண்ணிய பாவ கர்மங்களும் அக்கர்மங்களினால் விளையும் சுகதுக்கங்களின் ஆகிய பயன்களும் அந்த பயன்களை ஆன்மாக்களுக்கு ஊட்டுகின்ற தானே அறியும் சித்தாகிய பதியும் இந்த பொருள் நான்கும் உள்ளது என்பதை சைவம் விளக்குவதை இவர் சைவத்தின் வாயிலாக அறிந்து கொண்டார். இந்த வினை கொள்கைதான் இவரை சைவத்திற்கு மீண்டும் அழைத்து வந்தது. அதாவது உயிர்கள் இந்த தூல சூக்கும உடலை எடுப்பதற்கு முன்னரே உயிராகிய அந்த பொருள், அதாவது பரம்பொருளினுடைய தன்மையிலிருந்து விலகிய ஒரு பொருள். இறைவன் பரம்பொருள் பூரணமானவன், ஆனால் தன்மையினால் இந்த உயிர் என்பது வேறுபடுகின்றது. அதற்கு காரணம் இந்த உயிரோடு ஆதி முதலே அனாதியாகவே இருக்கும் மலங்கள். அதனால் இந்த உயிர் என்ன செய்கிறது? வினைகளை ஆற்றுகின்றது. நல்வினை தீவினை. அந்த நல்வினை தீவினையும் புண்ணியம் பாவமாக உருவமெடுக்கிறது. இந்த புண்ணியமும் பாவமும் இன்ப துன்பமாக பயனளிக்கிறது. இந்த பயன்களை யார் அனுபவிக்க வேண்டும்? அந்த உயிர் அனுபவிக்க வேண்டும். அப்படி அந்த உயிர் அதை அனுபவிக்க அந்த உயிருக்கு ஒரு உடல் வேணும். அந்த உடல் இயங்குவதற்கு கரணங்கள் வேணும். அந்த உடல் இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு புவனம் வேண்டும். அந்த அனுபவம் தான் போகம். இவைதான் தனு கரண புவன போகங்கள். இப்படி இந்த வினை கொள்கையை சிறப்பாக விவரித்து அது சார்ந்த செய்திகளை எல்லாம், சித்தாந்த செய்திகளை சைவ சமயம் வழங்கியிருப்பதனால் அது இவரை ஈர்க்கின்றது. எதற்காக இந்த பிறவி? ஏன் இந்த பிறவியில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்றது? ஏன் இந்த உயிர் இப்படி மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற போக்குவரவு கொள்கின்றது? இதற்குண்டான காரணங்கள் என்ன என்று பொதுவாக பின்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்வார்களே, அதே போல இவர் மேல் நோக்கி செல்கின்றார். அப்படி மேல் நோக்கி செல்லும் பொழுது இவருக்கு இதற்குண்டான அந்த விடயங்கள் எல்லாம் இறைவனுடைய திருவருளால் சிவன் அருளால் விளக்கம் பெறுகின்றார். இவருடைய அறிவு விளக்கம் பெறுகின்றது. கேவல நிலையில் உள்ள ஆன்மா அடுத்ததாக சகல நிலைக்கு வருகின்றது. இந்த சகல நிலையில் இருக்கும் பொழுதுதான் ஆன்மாவிற்கு இந்த தனு கரண புவன போகங்கள் கிடைக்கின்றது. அதிலும் முழுதாக அறிவு விளக்கம் பெறவில்லை. இருப்பினும் ஆன்மாவுடைய அறிவு துலக்கப்படுகின்றது. அதன் பிறகு அது முற்றிலுமாக விளக்கம் பெற்று பதிஞானத்தை, இறைவனை இந்த நாம் பெற்ற மாயையின் காரியமாகிய இந்த உடல் கரணங்கள் இவற்றினால் இறைவனை நாம் உணர முடியாது. பதியாகிய அந்த இறைவனுடைய ஞானத்தினால் மட்டுமே, அவன் உள்நின்று உணர்த்தினால் மட்டுமே நாம் அவனை உணர முடியும். சைவ சித்தாந்தத்தில் ஒரு பதம் ஒன்று உண்டு, காந்த பசாசத்து என்று. சிவஞான போதமாகிய முதல் சைவ சித்தாந்த சாத்திர நூலில் உள்ள சூத்திரங்கள் 12. அவற்றில் உள்ள ஒரு சூத்திரம் இந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி இருக்கும். காந்த பசாசத்து, அதாவது காந்தம் இருக்கும் அந்த திசையில் அது இருக்கும் இடத்திற்கு உள்ளே செல்லும் அத்தனை பொருட்களையும் காந்தம் இழுத்துவிடும். ஆனால் காந்தம் அது தன்னிலையிலேயே தான் இருக்கும். அது எங்கும் சென்று எந்த பொருளையும் இழுக்காது. மற்றைய பொருள்கள் அந்த காந்தத்தினுடைய அதனுடைய அந்த இடத்திற்குள் வரும் பொழுது அது இழுக்கப்படும். அதனால் பசை போல அது ஒட்டி கொள்ளும். அப்படித்தான் பரம்பொருள் சொரூப இலக்கணம் என்பது அவன் தடத்து நிலையில் இருப்பதெல்லாம் அவனுடைய
கீழிறங்கக்கூடிய சக்திகள் மட்டுமே. ஆனால் பரம்பொருள் பரபிரம்மம் அவன் என்றும் மாறா தன்மையோடு நிலையாக இருப்பான். அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த பல்வகையான மார்க்கங்கள் வாயிலாக நம் உடல், மனம் மற்றும் வாக்கு ஆகியவற்றை ஒன்றே குவித்து அவனை வழிபடும் பொழுது மட்டும்தான் நாம் அவன் அருளால் அவனுடைய இடத்திற்கு ஒரு காந்தத்தை போல அவன் நம்மை இழுக்கின்றான். ஆக அவன் தன் நிலையில் மாறவே மாட்டான். அதுபோல சாக்கிய நாயனார் இந்த வினை கொள்கையினால் அது சைவம் காட்டிய அந்த ஒரு கொள்கையினுடைய தெளிவின் வாயிலாக சைவத்திற்கு ஈர்க்கப்பட்டு அவர் சிறந்த ஒரு சிவபதவியை அவர் அடைகின்றார். இவருக்கு ஒரு கல்லை எடுத்து சிவலிங்க பெருமான் மீது இவர் எறிந்தார். சிவபெருமான் அவரது அன்புக்கு எளியராய் உமாதேவியாருடன் மழவிடையின் மேல் வந்து ஆகாயத்தில் எழுந்தருளி காட்சி கொடுத்து அவரை சிவலோகத்திற்கு அழைத்து சென்றார் என்று சாக்கிய நாயனாருடைய இந்த திருவரலாறு, அருள் வரலாறு நிறைவு பெறுகின்றது. நம்முடைய நாயன்மார்கள் அருள் வரலாறில் அடுத்ததாக சிறப்புலி நாயனார். இவருடைய வரலாறும் இந்த இரண்டு நாயனார்கள் போலவே இவருடைய திருத்தொண்டும் மிகவும் மேன்மையானது, அதே சமயத்தில் எளிமையானது. எளிமையான விடயங்களை கிரமமாக வைராக்கியத்துடன் ஆற்றுவது என்பது, ஏனென்றால் அதில்தான் மனம் சஞ்சலமடைய பலவிதமான ஒரு சூழல் ஏற்படும். எப்பொழுதுமே நாம் எளிமையாக சில விடயங்கள் செய்யும் பொழுது மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இவ்வளவு, நாம் ஒரே ஒரு சின்ன ஒரு புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு இறைவனை சென்று சந்திக்கிறோம். அப்படி செல்லும் பொழுது பலர் பெரிய மாலைகள் அவர்கள் கொண்டு வரலாம். அவர்கள் இறைவனுடைய திருக்கோயிலுக்கு பல வகையான பெரிய அளவிலான காணிக்கைகளை அவர்கள் கொடுக்கலாம். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதே போல ஒவ்வொரு கைங்கரியத்திலும் நாம் இந்த உலகத்தில் புறப்பார்வையில் பெரிதாக தெரியக்கூடிய பல விடயங்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சின்ன ஒரு ஐயம், திரிவும், சஞ்சலமும் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாது இறைவன் அவர்களுக்கு எந்த ஒரு கைங்கரியத்தை, தொண்டை ஆற்றுவதற்குண்டான உடல் வலிமையையும் மன வலிமையும் கொடுத்திருக்கின்றானோ அதையே சிரமேற்கொண்டு இறைவன் பணித்தபடியே அவன் மீது மாறாத அன்பு கொண்டு இறைவன் எவ்வாறு அடியவர்களுக்காக, உயிர்களுக்காக அவன் இப்படி தன்னுடைய சக்தியானது தடத்த நிலையில் இறங்கி பல உருவங்களை எடுத்து உயிர்களை எல்லாம் அவன் அருள்பாலிக்கின்றானோ அப்படி ஒவ்வொரு அடியாருக்கும் ஒவ்வொரு பாங்கையும், ஒவ்வொரு மார்க்கத்தையும், ஒவ்வொரு விதமான திருத்தொண்டையும் அவன் கொடுக்கின்றான். அதில் யார் ஐயம் திரிபு இல்லாது, சஞ்சலம் இல்லாது, மாறாத அன்பு வைத்து அந்த திருத்தொண்டினை ஆற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக இறைவனுடைய அந்த திருவடி தரிசனமானது, அந்த சிவஞானம் கிடைக்கப்பெறுகின்றது என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் நாயன்மார்களுடைய புராணம். அது சார்ந்த இந்த அற்புதமான ஞான நூல்கள் திரு ஆலயங்களிலும் அவர்களுடைய அந்த விக்கிரகங்கள் எல்லாம் சிவ ஆலயங்களில் வைக்கப்பெற பெற்று குருவாக குரு பூஜை தினமும் அவர்களுக்கு அனுஷ்டிக்கப்பட்டு இன்றளவும் பக்தி எல்லா நிலைகளிலும் உண்மையான பக்தி என்பது இறைவனால் மற்றவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் இல்லையே. இறைவன் நாம் ஒரு காரியம் செய்யும் பொழுது இந்த காரியம் இறைவனுக்குடைய அன்பை நாம் பெறுவதற்கு ஏற்புடையதாக இருக்கிறதா, இல்லை இறைவனுடைய அன்பு இதனால் தடைபடுமா, நம்மால் அவனுடைய அன்பை உணர முடியாமல் போய்விடுமா? இந்த இரண்டே விடயங்களை மட்டும் நாம் நித்தியம் செய்யும் காரியங்களை செய்யும் பொழுது, அது உலகியல் சார்ந்ததோ பக்தி சார்ந்ததோ செய்யும் பொழுது நாம் எண்ணுவோமேயானால் அந்த ஒரு விடயம் மட்டுமே நம்மை வழிநடத்தி செல்ல மிகவும் போதுமானதாக இருக்கும் என்பதையெல்லாம் தான் இவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். அப்படிப்பட்ட எளிமையான மேன்மையான நாயனாராக இருந்தவர் நம்முடைய சிறப்புலி நாயனார். திரு ஆக்கூர் என்னும் அழகிய ஊர் காவிரி நதி பாயும் சோழ நாட்டில் உள்ளது. அங்கே உலகத்தில் உள்ளவர்கள் வறுமையால் வாடிச் சென்று யாசித்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்னாது வேண்டினவற்றையெல்லாம் வழங்கும் தன்மையுடைய வேதியர்கள் வாடும். வேதியர்கள் அந்த ஊரில் எவ்வாறு தங்களுடைய குல தர்மங்களை பேணி காத்து வந்தார்கள் என்பதை சிறப்பாக கோடிட்டு காண்பித்திருக்கின்றார் தெய்வச்சேக்கடார். இப்படி திருஞான சம்பந்தரால் புகழப்படும் தமிழ் மறை திருவாக்கினை பெற்றது இந்த ஊர்.
அங்கு மரச்சோலைகளும் மாடங்களும் மேக முழக்கத்தை விட வேத முழக்கம் மேலோங்கி இருக்குமா. அழகு நிறைந்த வீதிகள் உள்ள ஊர், வேள்விச்சாலைகளில் உள்ள ஆகுதுகளின் புகை அதுவானது மேலோங்கி செல்லுமா. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திரு ஆக்கூரில் வேதியரை குலத்தை சார்ந்த சிறப்புலியார், இவருடைய திருநாமம் சிறப்புலியார், சோமாசிமார நாயனார் அந்தனர் குலத்தில் தோன்றியவர். அவர் சுந்தரரை வழிகாட்டியாக கொண்டு தொண்டாற்றி அடியார்க்கு அடியாராக இருந்து சிவபதவி அடைந்தார். அடுத்தது சாக்கிய நாயனார், அவர் வேளாளர் குலத்தில் தோன்றியவர். பௌத்த சமயம் சார்ந்து பின்பு வினை கொள்கையில் ஈர்க்கப்பட்டு அதற்கு விடை தேடி விடை காட்டும் கொடியான் ஆகிய சிவபெருமானுடைய திருவடிகள் வணங்கி அவருக்கு கல்லை கொண்டு அர்ச்சனை செய்து சிவபதவி அடைந்தவர். இப்பொழுது சிறப்புலி நாயனார் திரு ஆக்கூர் என்னும் ஊரில் அவதரித்தவர். இந்த ஊர் தரங்கம்பாடி என்ற அந்த இருப்பு பாதையில் ஆக்கூர் நிலையத்திற்கு வடக்கே 3/4 மைல் தொலைவில் உள்ளது. இங்குள்ள திருக்கோயிலுக்கு தான் தோன்றி மாடம் என்று பெயர். இந்த திரு ஆக்கூர் ஊரில் உள்ள திருக்கோயிலினுடைய அந்த தலத்தினுடைய பெயர் தான் தோன்றி மாடம். இந்த சிறப்பு வாய்ந்த திரு ஆக்கூரில் வேதியர் குலத்தை சார்ந்த சிறப்புலியார் பெருமானுக்கு திருத்தொண்டு ஆற்றி வந்தார். சிறந்த வள்ளல் தம்மை வந்தடைந்த சிவனடியார்களின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி அன்பு மேலீட்டினால் இனிய மொழிகளெல்லாம் பேசி நாள்தோறும் நல்ல அமுது படைத்து வந்தார். சிவனடியார்கள் விரும்புவன யாவற்றையும் மேகம் போல வழங்கி பெரும் புகழ் பெற்றவர். இவராக இருக்கட்டும் நம்முடைய சோமாசிமார நாயனார். இவர்கள் 2 பேரும் சங்கம மார்க்கத்தில் சிவபதவி பெற்றவர்கள். சங்கமம் என்றாலே கூட்டு, அதாவது அடியார் கூட்டத்திற்கு தொண்டு செய்தவர்கள். லிங்க வழிபாட்டு முறையில் சிவபதவி அடைந்தவர் தான் சாக்கிய நாயனார். ஆக அடியார்களிடம் அவர்களுக்கு எப்படி இறைவனிடம் அன்பு பூண வேண்டுமோ அதே போல அடியார்களிடம் அன்பு பூண்டு தன்னுடைய இன்முகம் மாறாது தன்னிடம் உள்ளவற்றை எல்லாம் அடியார்களுக்கென்று தொண்டு செய்து சமர்ப்பித்து சிறந்த சிவத்தொண்டு ஆற்றினார். இவர் சிவபெருமான் மீது அன்பு கொண்டு திருவைந்தெழுத்தினை நாள்தோறும் நியமமாக ஓதினார். 2 பேருமே அந்தனர் பெருமக்கள் திருவைந்தெழுத்து மந்திரத்தை தவறாது ஓதியிருக்கிறார்கள். நித்திய அக்னி ஆகிய முத்தியினை முறைப்படி வளர்த்து வருவார். சிவவேள்விகளை எல்லாம் சிவபெருமானை குறித்தே செய்வார். சிவ புண்ணியங்கள் எல்லாம் செய்து சீரும் சிறப்பும் பெற்ற தன்மையினால் சிறப்புலியார் சிவபெருமான் திருவடி நிழலே சிறப்புற்று பேரின்ப நிலை பெற்றார் நம்முடைய சிறப்புலி நாயனார். இவர் திருவாக்கூர் தலத்தில் அந்தனர் குலத்தில் தோன்றியவர் ஆகிய இந்த வரலாற்றினை சொல்லும் திருத்தொண்டர் திருவந்தாதி பாடல். புவனியில் பூதியும் சாதனமும் பொலிவார்ந்து வந்த, பூதி என்பது திருநீர், தவ நியமர்க்கு சிறப்பு செய் தத்துவ காரணனாம் அவனியில் கீர்த்தி தென் ஆக்கூர் அதிபன் அருமறையோன் சிவனியம் அந்தலை நின்ற தொல் சீர் நன் சிறப்புலியே என்று இவருடைய திருத்தொண்டர் திருவந்தாதி பாடல் நிறைவடைகின்றது. இன்றைக்கு இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியில் சுந்தரமூர்த்தி நாயனாரை வழிகாட்டியாக பாவித்த சோமாசிமார நாயனாரை பற்றியும் சிந்தித்தோம். அந்த ஒரு வகையில் அவர் அருளி செய்த திருத்தொண்ட தொகை, இந்த பாடல்தான் முதலில் அடியார்களுடைய திருநாமத்தை நமக்கு இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாயிலாக இந்த திருத்தொண்ட தொகையின் வாயிலாக நமக்கு அருளினார். அதில் நாம் இப்பொழுது 39 நாயன்மார்களை அவர்களுடைய அருள் வரலாற்றினை தேவி உபாசனா சத் சங்கத்தில் சிந்திச்சிருக்கிறோம். அதனால் இந்த அடியார்கள் இன்றைக்கு நாம் சிந்தித்த நம்முடைய சிறப்புலி நாயனார் அவருடைய நாமம் வருகின்ற அடி வரைக்கும் இந்த தில்லைவாழ் அந்தனர் பதிகத்தை பாடி இன்றைய பகுதியை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தில்லைவாழந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரி பொழில் சொல் குன்றையார் விரல் மிண்டற்கடியேன் அல்லிமென் முல்லை அந்தார் அமர் நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளேன் இலை மலிந்த வேல் நம்பி எரி பத்தற்கடியேன்
ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோள் வள்ளல் மானக் கஞ்சாரன் எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கும் அடியேன் அலை மலிந்த புனல் கங்கையானாயர் கடியேன் ஆரூரில் ஆரூரில் அம்மானு காளேன் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதாள் மழுவினால் எரிந்த அம்மையானடி சண்டி பெருமானு கடியேன் ஆரூரில் அம்மானு காளேன் திருநின்ற செம்மையே செம்மையாய் கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கு அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் ஒலி புனல் சூழ் சாத்த மங்கை நீல நகர்கடியேன் அருநம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரில் அம்மானு காளேன் வம்பராவரி வண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிகாமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரில் அம்மானு காளேன் வார் கொண்டவன முலையாள் உமை வங்கன் களலே மறவாது கல் எறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர்கடியேன் கார் கொண்ட கொடை களறிற்றறிவார்க்கும் அடியேன் கடல் காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர் கொண்ட வேல் கூற்றன் களந்தை கோனடியேன் ஆரூரில் அம்மானு காளேன் பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திரு ஆரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரில் அம்மானு காளேன் மன்னிய சீர்மறை நாவல் நின்ற ஊர் பூசல் பரிவளையன் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன் என்னவனமரன் அடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே ஆரூரில் அம்மானு கண்பராவாரே ஆரூரில் அம்மானு கண்பராவாரே. திருச்சிற்றம்பலம். இன்றைய திருத்தொண்ட தொகையில் நாம் இதுவரை சிந்தித்த அடியார் பெருமக்கள் அடுத்த பதிவில் சிந்திக்க இருக்கும் அடியார் பெருமக்கள் அவர்களுடைய அந்த பத்திகளை எல்லாம் படித்துவிட்டு இந்த பதிகத்தினை நிறைவு செய்திருக்கிறோம். பொதுவாக ஒரு ஞான நூல் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நூற்பயன் என்பது
பொதுவாக அருளாளர்கள், உரையாளர்கள் எல்லோரும் ஒவ்வொரு ஞான நூல்களில் சில குறிப்புகளை சொல்லியிருப்பார்கள். ஆனால் பொதுவாக ஞான நூல்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய நூற்பயன், அந்த ஒரு பெரியவர்கள் ஒருவர் என்னிடம் பேசும் பொழுது, லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய பயன் அதை மீண்டும் மீண்டும் நம்முடைய அடியார்கள் எல்லாம் அதை ஓதுவது தான் அந்த கிரந்தம் நமக்கு கொடுக்கக்கூடிய பயன் என்று சொன்னார்கள். அதே போல தான் எல்லா ஞான நூல்களும். நம்முடைய இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியை முதலாக தமிழாலினியும் களத்தில் அடியேன் 26 பகுதிகளாக அந்த நாயன்மார்கள் அத்துணையும் அந்த பாடல்களை எல்லாத்தையும் சிந்தித்தேன். அதற்கப்புறம் நம்முடைய தேவி உபாசனா சத்சங்கத்தில் பரமேஸ்வரன் ஐயா எல்லா அடியார்கள் சார்ந்து, தேவாரங்கள் சார்ந்து எவ்வளவு விடயங்களை அடியாருக்கு சொல்ல பகர முடியுமோ, தெரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் எல்லாவற்றையும் முடிந்தவற்றையெல்லாம் பகர வேண்டும் என்று ஐயா சொன்னதனால் 39 நாயன்மார்களை 79 பகுதிகளாக நாம் சிந்தித்திருக்கிறோம், பக்தி செய்திருக்கிறோம். இன்று மற்ற நாயன்மார்களையும் சிந்தித்து இந்த நூலினுடைய பயனாக அடியார் தொண்ட ஆற்றும் அந்த ஒரு பெரிய பேர் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்று சொல்லி இறைவனுடைய அந்த திருவடி தீட்சை ஞானம் அத்துணை பக்தர்களையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.